நீண்ட நாள் கழித்து நம்ம தமிழ்நாட்டில் மின்சார துறையிலிருந்து நிரந்தரமான வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1543 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு இன்ஜினியரிங்காகவும் அண்ட் அசிஸ்டண்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி, அதாவது ட்ரைனிங்கில் இருக்கிற போதே 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/9/2025, அதாவது அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிரப்ப போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக 1543 காலிப்பணிகள் இருக்குது. இதில் ஃபீல்டு இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 532 வேக்கன்சியும் அண்ட் ஃபீல்டு இன்ஜினியரிங் சிவிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 198 வேக்கன்சியும் அண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 535 வேக்கன்சியும் அண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவிலர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 193 வேக்கன்சியும் அண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு RSSல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1543 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியரிங் சிவிலியர் இன்ஜினியரிங்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமில் BE, BTech, BSc இன்ஜினியரிங் சிவிலில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இது கூட பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயராவது உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபீல்டு சூப்பர்வைசர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடெக்லேயோ அல்லது BE, MTechலேயோ அல்லது ME வித்தவுட் டிப்ளமோ நாட் அலௌடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற BE, BTech எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிக்காமல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் BE, BTech முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. அதனால் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் இன்ஜினியரிங்காக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஃபுல் டைமும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் டிப்ளமோ முடிக்காமல் டேரெக்டாக நீங்கள் பிடெக் இந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு இன்ஜினியரிங் அண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் அண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசர் இன்ஜினியரிங் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா HR இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்டான அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அண்ட் இது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் எப்போது அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறாங்க. இது 2 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் டேர்ம் ஓப்பன் ஆகும். ஏன்னா 2 இயருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரவரியாக தான் இருப்பீங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, PWD கேண்டிடேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2025 அதாவது 1/4/2025 அன்றைக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காமன், அதாவது FTE ரிட்டன் டெஸ்ட்
டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டுக்கு 50 கொஷினும் அண்ட் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினும் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அண்ட் ரீசனிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்ற பேட்டர்ன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே போதும், எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு சைடில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் வந்து பெங்களூரில் வந்து எழுதிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 400 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும். அண்டு ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா ஃபீஸ் இருக்கும். அது இல்லாத எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாவே போதும், அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்குள்ளே வந்தாவே போதும். இப்போ கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜில் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். வித் ஓடிபியோட தான் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணியாகணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்